எண்ணும் எழுத்தும். செயல்பாடு 4. இந்த செயல்பாடானது 4ஆம் வகுப்பு மாணவர்கள் வகுத்தல் கணக்கையும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வகுப்படும் எண்ணை விரிவாக்கம் செய்து ஓரிலக்க எண்ணால் வகுத்து தீர்வு காணுதலையும் அறிந்து கொள்ளும் விதமா அமைக்கப்பட்டிருக்கு. வகுத்தல் சமப்பங்கீடு குறித்து மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமான புதிர் கணக்கினை கூறி அவர்களுடன் கலந்துரையாடி பல்வேறு பதில்களைப் பெற்று அதன் பிறகு மிக எளிதாகவும் மிக விரைவாகவும் சமப்பங்கீடு செய்யக்கூடிய சில முறைகளை பார்ப்போமா என்று கேட்டு செயல்பாட்டைத் தொடங்கும் விதமா நுழையும் முன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. பொருள்களை பயன்படுத்தி 4 இலக்க எண்ணை ஓரிலக்க எண்ணால் வகுக்கும் முறையை அறிமுகப்படுத்தும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா 0 முதல் 9 வரையிலான எண்ணட்டைகளை மாணவர்களிடம் கொடுத்து ஏதேனும் ஒரு 4 இலக்க எண்ணை உருவாக்கச் செய்யணும். பொருள்களை பயன்படுத்தி சமப்பங்கீடு செய்யும் முறையை ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும். பிறகு 4ஆம் வகுப்பு மாணவர்களை அவர்களுக்குரிய பயிற்சி நூல் செயல்பாட்டை மேற்கொள்ளச் செய்யணும். வகுப்படும் எண்ணை விரிவாக்கம் செய்து ஓரிலக்க எண்ணால் வகுத்தல். இந்த செயல்பாட்டிற்கு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணட்டைகளை பயன்படுத்தணும். மாணவர்களை 2 குழுக்களா பிரித்து ஒரு குழு மாணவர்களை அவர்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு 3 இலக்க எண்ணையும் அடுத்த குழு மாணவர்களை ஓரிலக்க எண்ணையும் கூறச் செய்யணும். பிறகு வகுப்படும் எண்ணான 3 இலக்க எண்ணை விரிவாக்க முறையில் எழுதி இடமதிப்பிற்கேற்ப தரையில் கட்டங்களை வரைந்து அதில் எண்ணட்டைகளை பிரித்து வைக்கச் செய்யணும். பிறகு அவ்வெண்ணட்டைகளை வகுப்படும் எண்ணால் சமக்குழுவாக பிரிக்கும் முறையை ஆசிரியர் மாணவர்களுக்கு விளக்கணும். கற்றலின் தருணம். இந்த பகுதியில மாணவர்கள் தாங்களாகவே ஒரு 3 இலக்க அல்லது 4 இலக்க எண்ணை உருவாக்கி அவ்வெண்ணை விரிவாக்கம் செய்து ஓரிலக்க எண்ணால் வகுக்கும் விதமா அமைக்கப்பட்டிருக்கு. உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும்.